ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஒரு கதையை பார்க்கலாம் நாம. அதாவது ஒரு ஊர்ல ஒரு பெரிய கஞ்சன் ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பொருளை கூட வாங்க முடியாது. யாருக்கும் ஒரு வாய் சாப்பாடு போட்டதில்ல. ரொம்ப கஞ்சம். அவனை கண்டா யாருக்குமே பிடிக்காது. அந்த கிராமத்துல அவனை கண்டா யாருக்குமே பிடிக்காது. கஞ்சம் மட்டும் இல்ல, நிறைய பாவம் செய்றான் அவன். எல்லாரையும் ஏமாத்தி சொத்த புடுங்குறது. மற்றபடி வேலை நெறைய வாங்கிட்டு சம்பளம் கம்மியா குடுக்கறது. இந்த மாரி நெறைய பாவங்கள் அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவன ரொம்ப வெறுத்தாங்க. அவன்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அ மேலும் வேற வழி இல்லன்னா தான் அங்க போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும். எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அவனால கஷ்டப்பட்டாங்க. ஆக பாவத்த நெறைய சேர்த்தியாச்சு. அப்ப வீட்ல இருக்கிற பெரியவங்கலாம் அவன்கிட்ட சொல்றாங்க. அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாரி நீ ரொம்ப பாவம் செய்ற. கடைசில ரொம்ப சிரமப்படுவ நீயு. யமதர்மராஜபுரியில உனக்கு பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்கும். அப்படின்னு அதையும் இதையும் சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அடடா! நாம இவ்ளோ பாவம் செய்றோமே! நமக்கு பெரிய தண்டனை ஏதாவது கிடைச்சிட்டா என்ன பண்றது? யமன் நமக்கு நெருப்பு குழியில நம்மள போட்டு, இல்ல எண்ணெய் கொப்பரையில எல்லாம் போட்டா என்ன பண்றது? இப்படியெல்லாம் பயமுறுத்திட்டாங்க அவன. அதனால இவனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சது. ஆனாலும் பயம் வந்தாலும், அவன் பாவம் செய்யறத நிறுத்தவே இல்ல. ஏன்னா, அது பழக்கமாயிடுச்சு இல்லையா? அத நிறுத்தவும் முடியல. அதே சமயத்துல பயமாவும் இருக்கு. இந்த மாரி ஒரு சூழல்ல என்ன ஆச்சு அப்டின்னா, அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வராரு. உடனே எல்லாரும் அந்த சாமியார போய் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. போறாத்துக்கு என்ன சொல்றாங்க, "அவர போய் கும்பிட்டா பாவமெல்லாம் போயிடுமாம்" அப்டின்னு வேற சொல்றாங்க. உடனே இவனுக்கு ஒரு ஆசை வருது. அடே! இவர போய் கும்பிட்டு, இவரு சொல்றத ஏதாவது செஞ்சுட்டோம் அப்டின்னா, நான் செஞ்ச மொத்த பாவமும் தீர்ந்து போயிடும். அதனால இங்கேயே நம்ம பாவத்த தீர்த்தரலாம். அப்புறம் தர்மராஜபுரியில எண்ணெய் கொப்பரையிலலாம் நம்மள போட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட என்ன பண்றான், நேரடியா அந்த சாமியார் கிட்ட போய் கால்ல விழுந்து, சாமி சாமி இந்த மாதிரி நான் நெறைய பாவம் பண்ணிட்டேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க." அதுவும் சின்ன வழியா சொல்லணுமா? சாதாரண வழியா சொல்லணுமா? ரொம்ப கஷ்டமான வழியில சொல்லக்கூடாதாம். இப்படி வேற அவன் கோரிக்கை வைக்கிறான். உடனே அந்த சாமியார் அவன பார்த்துட்டு தெரிஞ்சு போயிருது. இவன் ரொம்ப பாவி அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஒண்ணு சொல்றார். சரி, உன்னுடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிறலாம்? போக்கிரலாம். ஆனா ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்கிறார். நீ என்ன பண்ணு அப்படின்னா, ஒரு இலவம் பஞ்செல்லாம் வச்சு ஒரு தலகாணி பண்ணி கொண்டு வா. ஒரு தலகாணி பண்ணி கொண்டு வந்துட்டியான்னா, உன் பாவம் போயிரும் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏதாவது பரிகாரம் சொல்லுவாரு. ஏதாவது பண்ண சொல்லுவாரு. எடை கொடும்பாரு. என்னத்தையோ ஒண்ணு சொல்லுவாரு. பாவ பரிகாரம்னா, ஒரு தலகாணி போய் பண்ண எடுத்துட்டு வர சொல்றாரே! அப்படின்னு இவனுக்கு ஒரு யோசனையா இருந்தாலும் கூட, ஆஹா! எவ்வளவு ஈஸியா என்னோட பாவம் கழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வரான். அப்போ அவரு ஒரு தலகாணி சொன்னாரு. சைஸ் சொல்லல. இவன் என்ன பண்ணான், நாம தான் நெறைய பாவம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தலகாணியா பண்றான். நெறைய இலவம் பஞ்செல்லாம் போட்டு அடைச்சு, அடைச்சு, அடைச்சு எவ்வளோ பஞ்சு வச்சு அடைக்க முடியுமோ, அவ்வளவு அடைச்சு, நல்ல ஒரு பெரிய தலகாணியாவே செஞ்சு, ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்து தரான். சாமி, சாமி இந்த மாரி என்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு தலகாணி பண்ணி அ செய்ய சொன்னீங்க. நான் கொஞ்சம் பெரிய தலகாணியாவே உள்ளுக்குள்ள இலவம் பஞ்செல்லாம் வச்சு செஞ்சு கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க வச்சுக்கோங்க தலகாணி. இப்ப என் பாவம் போயிடுச்சா? அப்படின்னு கேட்குறான். உடனே குரு சொல்றாரு, "இல்ல இன்னொரு வேலை இருக்கு" அப்படிங்கிறாரு. "என்ன பண்ணணும்?" "இந்த தலகாணிய எடுத்துட்டு வா" அப்படிங்கிறாரு. சரி தலகாணி எடுத்துட்டு இவனும் சாமியாரோடயே போறான். சாமியார் என்ன பண்றாரு, ஒரு மலை உச்சிக்கு அவன கூட்டிட்டு போறாரு. மலை உச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு, அ இந்த இடத்துல அப்ப காத்து ரொம்ப வீசுது. காத்து வீசும் பொழுது இவன் சொல்றான், "சாமி இப்ப இந்த தலகாணி கீழ போட்டுறணுமா?" "இல்ல, இல்ல கீழலாம் போடக்கூடாது. அத மறுபடியும் பிரி. உள் இருக்கிற பஞ்செல்லாத்தையும் உதறு" அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்றான், ரொம்ப சந்தோஷமா, "ஆஹா! இந்த பஞ்செல்லாம் உதறிட்டா என் பாவமெல்லாம் போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெரிய தலகாணிய பிரிச்சு, அதுல இருக்கிற பஞ்செல்லாம் உதறிடுறான். உதறினோனே, "சாமி இப்ப என்னோட பாவமெல்லாம் போயிருச்சா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குரு சொல்றாரு, "பாதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி பாக்கி இருக்கு." அப்படிங்கிறாரு. "என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்றாரு. இப்ப காத்துல அந்த பஞ்செல்லாம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. போயிடுச்சா, இப்போ அவன் சொல்றாரு, குரு சொல்றாரு,
நீ எந்தெந்த பஞ்செல்லாம் எவ்வளவு பஞ்சு வச்சு அடைச்சியோ, அந்த பஞ்செல்லாம் திருப்பி எடுத்துட்டு வந்து இந்த தலகாணிக்குள்ள வச்சு தைக்கணும். அப்பதான் பாவம் போகும் அப்படிங்கிறாரு. அப்ப உடனே இவனுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? எவ்ளோ காத்தடிக்குது, அது மலை உச்சியில இருக்கும். இது எங்க போய் எந்த சந்துல, எந்த பாறைக்குள்ள எப்படியெல்லாம் போச்சுன்னே தெரியாது. அத திருப்பி எடுத்துட்டு வந்து நான் வந்து இந்த தலகாணிக்குள்ள அடைச்சு என் பாவத்த போக்குறது? அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த குரு சொல்றார், "நீ ஒரு பாவம்னு நெனைக்கிற. ஆனா அது பல பேர போய் தாக்குது. அதாவது 1 நீ வந்து இப்ப என்ன பண்ற அப்படின்னா, ஒருத்தன்கிட்ட நெறைய வேலை வாங்கிட்டு கம்மியா சம்பளம் தர. அந்த சம்பளத்த எடுத்துட்டு அவன் வீட்ல 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, கம்மியா தான் சாப்பாடு போட முடியும். அப்ப 4 பேரு நீ குடுத்த சம்பளக்காரன் ஒண்ணு 5. நீ சம்பளம் குடுத்ததோட மட்டுமல்ல, அவனுக்கு மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையும் என்ன ஆயிடுச்சு, நீ அந்த பாவத்தினால அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்ப 5 பேருடைய பாவத்த நீ சேர்த்திட்ட. இந்த 5 பேருக்கும் யாருக்கு சம்பந்தம் இருக்கோ, அவங்களோட பாவமும் அவங்களுக்கும் நீ செஞ்ச பாவம் மாதிரி தான் கணக்குல சேரும். இப்படி பாவ கணக்க வந்து நாம என்னவோ ஒருத்தர திட்டிட்டோம், அந்த பாவத்த மட்டும் கழிச்சிடலாம்னெல்லாம் கிடையாது. அந்த திட்டினதுனால அவங்க பாதிப்பு, அவங்க ஃபேமிலி பாதிப்பு, அவங்க சம்பந்தப்பட்டவங்க பாதிப்பு ஏற்பட்டா, அத்தன பேருடைய பாவமும் உன்ன தான் வந்து சேரும். ஆக பாவத்த நீ வந்து இவ்வளவு வருஷமா நெறைய பேருக்கு செஞ்சிருக்க. அது எப்படி ஒரே நாள்ல போக்க முடியும்? எல்லாருக்குமே நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரம் பாவத்த கழிக்க முடியாது. நீ வந்து இறைவனை நெனச்சு, பாவத்துக்கு பதிலா எல்லாருக்கும் நீ புண்ணிய காரியத்த செய். புண்ணிய காரியத்த செஞ்சு தான் பாவ காரியத்த கழிக்க முடியும். சும்மா பரிகாரத்தினாலேயோ, இல்ல வந்து இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமோ பாவம் கழியாது. ஆக ஒரு பாவம் கழியணும், அதர்மம் அழியணும்னா தர்மம் வரணும். தர்மத்தால தான் முடியும். கோபத்த நம்ம விடணும்னா பொறுமைய கடைப்பிடிக்கணும். அதுபோல பாவம் கழியணும்னா நம்ம புண்ணிய காரியம் செய்யணும். நீ புண்ணிய காரியம் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணு. நீ ஒருத்தருக்கு புண்ணிய காரியம் செஞ்சாலும், அது 5 பேருக்கு போய் தாக்கும்போது, ஒரு பலனடையும் பொழுது, உனக்கு அந்த புண்ணியம் வந்து சேருது. இப்படித்தான். அதனால ஒரு பாவம் நீ சொல்லாத. ஒரு பாவம் செஞ்சா, அது பல பேருடைய பாதிப்பு அதுல இருக்கு. அதனால எப்பவுமே நம்முடைய கர்மத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது நாம எண்ணம், சொல், பார்வை, அடுத்தது நம்முடைய நடவடிக்கை இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம பாவம் செய்யறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சுட்டு தான் நாம அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்கணும். அதனால புண்ணிய கர்மம் இன்னையிலிருந்து செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு போதனைய அந்த குரு தரார். அன்னையிலிருந்து அவனும் சாமி நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் நெறைய பாவங்கள் செஞ்சுட்டேன். இன்னையிலிருந்து நான் வந்து புண்ணிய கர்மம் செய்ய ஆரம்பிக்கிறேன்னு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாரி இந்த கதை முடியுது. ஸோ இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம என்னவோ நெனைக்கிறோம், அவன மட்டும் தான் திட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவன் திட்டுறதுனால, அவன் மனசு வருத்தப்பட்டதுனால, அவனுடைய ஃபேமிலியே பாதிக்குது. அவங்க ஃபேமிலில எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன பேருடைய பாதிப்பும், அந்த பாவமும் நம்மள வந்து சேருதுங்கிறத, அந்த உண்மைய நாம புரிஞ்சுகிட்டோம்னா, கொஞ்சம் நாம யோசனை பண்ணுவோம். எந்த விதமான பாவ கர்மத்துக்கும் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். அதனால பாவம் எப்படி கழிகிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு, நாம தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அத நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி புண்ணிய கர்மாக்கள் செய்ய ஆரம்பிக்கணும்னு இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு கதையில நாம சந்திப்போம். வணக்கம். ஓம் சாந்தி.